Chennai Silks. மகளிர் உரிமை தொகை 1 கோடி பேருக்கு கிடைக்காம போனதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருடைய மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிறது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் தானா? எந்த அடிப்படையில அந்த டேட்டாவை வச்சு மனுக்களை நிராகரிப்பு செஞ்சாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்னென்ன விரிவா பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய சமீபத்துல அரசு ஒரே தவணையில போட்டிருந்திருக்காங்க. இப்பதான் நிறைய பேருக்கு இது தொடர்பான சந்தேகங்கள் எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை இதுவரைக்கும் கிடைக்கப்பெறல அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஒரே குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய மாமியார் மருமகள் அப்படின்னு 2 குடும்பங்கள் இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கும் கிடைக்காம இருக்கு. மகளிருக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக சுமார் 1.6 கோடி பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்களாம். ஆனா அதுல சுமார் 1 கோடி பேருக்கு தான் இந்த மகளிர் தொகையானது வழங்கப்பட்டிருந்திருக்கு. சுமார் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை நிராகரிப்பு செஞ்சுட்டாங்க. இப்படி இவங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிச்சதுக்கு சில முக்கிய காரணங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரணங்களை இப்போ ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்படி நிறைய மனுக்கள் நிராகரிப்பு செஞ்ச உடனே எல்லாருமே இ சேவை மையத்துக்கு போயிட்டு கேள்வி எழுப்புனாங்க. நிறைய பேருக்கு ஏன் எனக்கு வரல அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்களும் எழுந்துச்சு. இதுக்கான முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க குடும்பத்துக்கான ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். அப்படி ஒரு வேலை இல்ல, உங்களுடைய குடும்ப வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துலதான் மகளிருக்கான அந்த உரிமை தொகை மனுக்கள் நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கா. சரி, இதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அரசுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் வருமான வரி செலுத்துவாங்க இல்லையா, அதை வச்சுதான் அந்த டேட்டா மூலமா தான் அரசு இதை கண்காணிச்சு இதுல இருந்து மனுக்களை நிராகரிச்சிருக்காங்க. அதாவது இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்கு. கம்ப்யூட்டரைஸ்டு டேட்டாவை வச்சு இதை பண்ணிருக்காங்களாம். உங்க குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர், உதாரணத்துக்கு அம்மாவோ அப்பாவோ மகனோ மகளோ மருமகளோ, இப்படி குடும்ப அட்டையில இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வருமான வரி கட்டினாலோ அல்லது தாக்கல் செஞ்சிருந்தாலோ கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சரா இருந்தப்போ தகுதி அப்படின்ற வரையறையவே இதை தான் முதல்ல வச்சிருந்தாரு. அதுக்காக டேட்டாக்களை மத்திய அரசு கிட்ட இருந்து இவர் வாங்கிக்கிட்டாரு. இதுபடி குடும்ப அட்டையில யாருக்காச்சும் ஒருத்தர் வருமான வரி தாக்கல் செஞ்சாலோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு ஆரம்ப நிலையிலேயே அதை ஃபில்டர் பண்ணிடுமா. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க குடும்ப அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆதார் எண்ணும் இங்க இணைக்கப்பட்டிருக்கு இல்லையா, அந்த ஆதார் எண்ணை வச்சுதான் இந்த மாதிரி வருமான வரி தாக்கல் செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்களாம். இது மட்டும் இல்லாம இன்னும் சில காரணங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது உங்க வீட்டுல யார்கிட்டயாச்சும் 4 சக்கர வாகனமோ அல்லது உயரிய ரக வாகனங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அப்பா அம்மா வேற வீட்டுல இருப்பாங்க, மகன் மருமகள் வேற வீட்டுல இருப்பாங்க, ஆனா ரேஷன் கார்டு பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லயும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அதாவது மகனோ மருமகளோ இந்த மாதிரி காரோ அல்லது உயரிய ரக வாகனங்கள் வச்சிருந்தாங்கன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி உரிமை தொகை கிடைக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு சொந்தமா 5 ஏக்கருக்கு குறைவான நஞ்சை நிலம் அல்லது 10 ஏக்கருக்கு குறைவான புஞ்சை நிலம் மட்டுமே இருக்கணுமா. அதே மாதிரி வீட்டு உபயோக மின் நுகர்வு ஆண்டுக்கு சராசரியா 3600 யூனிட்டிற்கு குறைவா இருக்கணுமா. ஒருவேளை இதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா பிடிஆர் உருவாக்கி இருக்காருல இந்த சிஸ்டம், அதை ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் பண்ணிடுமா. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமான முடிவு தான். அது என்ன அப்படின்னா, முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்களோ அல்லது விதவியர் உதவித்தொகை வாங்கக்கூடியவங்களோ அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அரசு ஒருத்தருக்கு ஒரு உதவித்தொகை அப்படின்ற கொள்கையை கடைபிடிச்சிட்டு வராங்களாம். அதனாலதான் ஒரு உதவித்தொகை வாங்குறவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் கணவன் முதியோர் உதவித்தொகை வாங்கிட்டு மனைவி வாங்கல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுமா. இதுல ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை வாங்கக்கூடிய குடும்பத்தினருக்கு மட்டும் அரசு விதிவிலக்கு அளிச்சு மகளிர் உரிமை தொகையை வழங்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சுன்னா புதுசா மகளிர் உரிமை தொகை பெற சில விஷயங்களை கண்டிப்பா ஒவ்வொரு குடும்பத்தினரும் செய்யணும். அதன்படி அப்பா அம்மாவுக்கு எந்த உதவித்தொகையும் இல்லை அப்படின்னா அவங்க தனி கார்டாவும் மகன் மருமகள் தனி ரேஷன் கார்டாவும் மாத்தினா மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். அதே நேரம்
மகன் மருமகள் ரேஷன் கார்டு வாங்கினாலோ வருமான வரி தாக்கல் செய்யாதவங்க, கார் இல்லாதவங்களா இருந்தாதான் உரிமை தொகை கிடைக்குமா. இதன்படி மகன் மகள் அல்லது மருமகள் கார் வச்சிருந்தாலோ அல்லது ஐடி ஃபைல் பண்ணாலோ அவங்களுடைய பேரை குடும்ப அட்டையிலிருந்து நீக்கி அவங்களுக்கு தனி கார்டு வாங்கிட்டா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு உரிமை தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதே நேரம் விண்ணப்பதாரருக்கு 21 வயது நிரம்பியவரா இருக்கணும். 21 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த உரிமை தொகையானது வழங்கப்படாது. திருமணம் ஆகியிருந்தாலும் மகளிர் உரிமை தொகை பெறதுக்கு 21 வயது வரைக்கும் காத்திருக்கணுமா. ஒருவேளை உங்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்தா இந்த காரணங்கள்ல ஏதோ ஒன்னாதான் இருக்கணும் அப்படின்னு கூறப்படுது. ஒருவேளை மறுபடியும் நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த காரணங்களெல்லாம் மனசுல வச்சுட்டு விண்ணப்பிங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான நிறைய செய்திகளுக்கு ஒன் இண்டியா சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.